ஜோன்ஸ்க்கும் கொடுத்துருக்கேன். ஓகே ஃபைன். ஸோ ஜென்ரலாக நம்ம ரெசனன்ஸ் அப்படின்னா என்ன சொல்றோம்னா, இது வந்து ஒரு கண்டிஷன் ஆஃப் த சர்க்யூட் ஆர் ஃபெனாமினான் அப்படின்னு சொல்லுவோம். அட் அ பர்டிகுலர் ஃப்ரீக்வன்சி இந்த ரெஸ்பான்ஸ் ஆஃப் த சர்க்யூட் வந்து மேக்ஸிமம் இருக்கும். ரெஸ்பான்ஸ் அப்படின்னு சொல்லும்போது மேக்ஸிமம் ஆர் மினிமம் வித் ரெஸ்பெக்ட் டு இன்புட். ரெஸ்பான்ஸ்னா ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், அவுட்புட். ஸோ எக்ஸைட்டேஷனை பொறுத்து, எக்ஸைட்டேஷன்றது இன்புட், எக்ஸைட்டேஷனை பொறுத்து ரெஸ்பான்ஸ் வந்துட்டு ஒன்று மேக்ஸிமமோ இல்லை மினிமமோ இருக்கிற ஒரு கண்டிஷன். அது எப்போ நடக்கணும், ஏதாவது ஒரே ஒரு ஃப்ரீக்வன்சியில தான் நடக்கும். அப்போ இங்கே என்ன பண்ண போறோம், நம்ம ஃப்ரீக்வன்சியை சேஞ்ச் பண்ண போகிறோம் ஆர் ஃப்ரீக்வன்சியை வேரி பண்ணும்போது இது எப்போ நடக்குதுன்னு பார்க்க போகிறோம். இது அப்படின்னா இம்பார்ட்டண்டா அப்படின்னு சொன்னா, ரெசனன்ஸ் கண்டிஷன்ன்றது ஒரு சர்க்யூட்ல எப்பயோ ஒரு வாட்டி இம்பார்ட்டண்டா தான் இருக்கு. சில அப்ளிகேஷன்ஸ்லாம் நம்ம இதுல இருந்து தான் டிரைவ் பண்றோம். அதனால ஃபில்டரோட அப்ளிகேஷன்ஸ் லைக் லோ பாஸ் ஃபில்டர், பேண்ட் பாஸ் ஃபில்டர், அந்த மாதிரி நிறைய ஃபில்டர்ஸ், ஆக்டிவ் ஃபில்டர்ஸ் இருக்குல்ல, அந்த ஃபில்டர்ஸோட அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே இந்த ரெசனன்ஸ் அப்படின்ற கான்செப்ட்ல இருந்து தான் நம்ம கொண்டு வரோம். நம்ம இங்க பேசிக்கா என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, சீரீஸ் ரெசனன்ஸ், பேரலல் ரெசனன்ஸ் அதான் கொடுத்துருக்காங்க. சீரீஸ் ரெசனன்ஸ் போது RLNC இன் சீரீஸ், பேரலல் ரெசனன்ஸ் சொல்லும்போது RLNC இன் பேரலல். இது தவிர்த்து ஒன்று ரெண்டு சர்க்யூட்ஸ் வந்து காம்பினேஷன்லையும் கொடுப்பாங்க. அதாவது RL பேரலல் வித் RC, இல்லை ஒரு RNC பேரலல் வித் L, அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் காம்பினேஷன்ஸ்லையும் கொடுப்பாங்க. அதாவது சீரீஸ் பேரலல் ரெண்டுமே இருக்கிற மாதிரி கூட சர்க்யூட்ஸ் கொடுப்பாங்க. ஆனால் நமக்கு கான்செப்ட் தெரிஞ்சுட்டா நம்ம வந்து ரெசனன்ட் ஃப்ரீக்வன்சி என்ன, ஒரு சர்க்யூட் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு தெரிஞ்சுட்டா நம்ம அதை பண்ணிக்கலாம். ஸோ இங்கே இன்னும் பேசிக்காக சொல்லணும் அப்படின்னு சொன்னா, இது எப்படி வந்துட்டு அதாவது இன்டர்னலா ஒரு கான்செப்ட் இருக்கும்ல, அது என்னன்னு பார்த்தா, இப்போ சப்போஸ் நம்ம வந்து அசியூம் பண்ணிக்கிறோம் ஒரு 2 போர்ட் நெட்வொர்க்ல L and C மட்டும் தான் இருக்கு அப்படின்னு சொன்னா, இந்த சர்க்யூட் நல்லா பாருங்க, இது வந்து ஒரு ஐடியல் சர்க்யூட். இந்த மாதிரி சர்க்யூட் கிடையாது. ஏன்னா எல்லா வாட்டியும் L கூட R இருக்கும், அப்படி இல்லைன்னா C கூட R இருக்கும். ஸோ இது மாதிரி ஒரு ஐடியல் சர்க்யூட் கண்டிஷன் அப்படின்னு எடுத்துட்டா, L-ம் C-யும் மட்டும் இருக்கிற ஏதாவது ஒரு சர்க்யூட் மாதிரி நம்ம கன்சிடர் பண்ணிக்கிட்டா, L and C-ன்றது பாசிவ் எலிமெண்ட்ஸ் நமக்கு தெரியும். அவங்க வந்து ஸ்டோர் பண்ணுவாங்க எனர்ஜியை அப்படின்றதும் நம்ம இப்போ படிச்சுட்டோம். இப்போ இந்த சோர்ஸை ரிமூவ் பண்ணிட்டோம், ஒரு ஸ்விட்ச் மூலியமா இந்த சோர்ஸ் ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா, அப்போ இதுல கரண்டே இருக்காதா? ஏன்னா நம்ம சோர்ஸை கட் பண்ணிட்டோம், அப்படின்னா இங்க கரண்டே இருக்காதா அப்படின்னா இருக்கும். எப்படி இருக்கும் அப்படின்னா, இண்டக்டர் என்ன பண்ணும், இதுக்கு முன்னாடி ஸ்டெடி ஸ்டேட்ல இருந்திருக்கும். இந்த ஸ்விட்சிங் வர்றதுக்கு முன்னாடி ஸ்டெடி ஸ்டேட்ல இருந்திருக்கும். இந்த எக்ஸைட்டேஷன்ல இருக்கும்போது ஸ்டெடி ஸ்டேட்ல இருந்திருக்கும். அப்போ இது வந்து ஒரு எனர்ஜியை ஸ்டோர் பண்ணியிருக்கோம். அந்த என்ன சொல்றோம், எனர்ஜியை மேக்னெட்டிக் ஃபீல்டா ஸ்டோர் பண்ணுது அப்படின்னு சொல்றோம். அதுதான் நமக்கு கரண்டா டிகே ஆகும். அண்ட் இது என்ன பண்ணியிருக்கோம், கெப்பாசிட்டர் வந்து ஒரு எலக்ட்ரோஸ்டாட்டிக் எனர்ஜியை ஸ்டோர் பண்ணியிருக்கோம். அப்ப இந்த ஸ்டோர் பண்ண எனர்ஜி வந்து இப்போ நமக்கு ரிலீஸ் ஆக ஆரம்பிக்கும். அது எப்படி ரிலீஸ் ஆகணும், ஃபர்ஸ்ட் இது இந்த சோர்ஸை கட் பண்ணோடனே இண்டக்டர் வந்துட்டு எனர்ஜியை டிரான்ஸ்ஃபர் பண்ணும். எவ்வளவு நேரம் டிரான்ஸ்ஃபர் பண்ணோம்னா இது டிகே ஆகிற வரைக்கும், டிகே ஆகி 0 ஆகிற வரைக்கும், இது மேக்சிமம். இதுல இருந்து 0 ஆகிற வரைக்கும் இண்டக்டர் டிரான்ஸ்ஃபர் பண்ணும். அதுக்கப்புறம் கெப்பாசிட்டரோட வேலை, இப்போ அடுத்து கெப்பாசிட்டர் டிரான்ஸ்ஃபர் பண்ணும். ஸோ கெப்பாசிட்டர்ல இருந்து இப்போ இண்டக்டர் ஃபீட் ஆகும். அது எவ்வளவு நேரம் ஃபீட் ஆகும், மறுபடியும் இது டிகே ஆகிற வரைக்கும் ஃபீட் ஆகும். அப்போ மாறி மாறி இண்டக்டர் டிரான்ஸ்ஃபர் பண்ணும்போது கெப்பாசிட்டர் சார்ஜ் ஆகிக்கும், கெப்பாசிட்டர் டிரான்ஸ்ஃபர் பண்ணும்போது இண்டக்டர் சார்ஜ் ஆகிக்கும். இந்த மாதிரி எனர்ஜி வந்து இண்டக்டர் கெப்பாசிட்டருக்குள்ள ஃப்ளோ ஆகிட்டே இருக்கும். அப்ப நமக்கு சர்க்யூட்ல அவுட்புட் பார்த்தா இந்த மாதிரி இருக்கும். அதாவது ஆசிலேஷன்ஸ் இருக்கும், ஒரு யூனிஃபார்மா ஆசிலேஷன்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். இந்த ஆசிலேஷன்ஸை டேம்ப் பண்றதுக்கு தான் நம்ம ஆர்ன்ற எலிமெண்ட் நமக்கு யூஸ் ஆகுது. ஸோ இந்த சர்க்யூட்ல ஒருவேளை ஆர் இருந்திருந்தா அந்த ஆர் வந்து என்னவா ஆக்ட் ஆயிருக்கும் அப்படின்னு சொன்னா, ஒரு டேம்பிங் எலிமெண்டா ஆக்ட் ஆயிருக்கும். ஸோ இப்போ நம்ம படிச்சதை நீங்க கார்லேட் பண்ணி பார்க்கணும். நம்ம ஆல்ரெடி படிச்ச RLC சீரீஸ் அண்ட் பேரலல் சர்க்யூட் டிரான்சிஷன்ஸ்ல பார்த்தோம். அதுல வந்து 3 கண்டிஷன்ஸ் பார்த்தோம், கேஸ் 1, கேஸ் 2, கேஸ் 3ன்னு சொல்லிட்டு. ஓவர் டேம்பிங், கிரிட்டிக்கல் டேம்பிங், அண்டர் டேம்பிங் 3 கண்டிஷன் பார்த்தோம். ஸோ அந்த டேம்பிங் அப்படின்ற ஒரு வார்த்தை அதுல வந்து, அந்த டேம்பிங் எதனால நடக்குது, எந்த எலிமெண்ட்னால நடக்குதுன்னு, ஆர்னால நடக்குது. ஸோ L and C வந்துட்டு எனர்ஜி ஸ்டோர் பண்ற தன்மை இருக்கிற எலிமெண்ட்ஸ். தே ட்ரை டு ப்ரொவைட் ஆசிலேஷன்ஸ் இன் தி சர்க்யூட் பை எனர்ஜி டிரான்ஸ்ஃபரிங் பிஹேவியர். ஓகேவா? அதே சமயத்துல ஆர்ன்றது வந்துட்டு இட் இஸ் அ எனர்ஜி டெசிபேட்டிங் எலிமெண்ட். ஸோ இட் ட்ரைஸ் டு டேம்ப் த ஆசிலேஷன்ஸ். கொஞ்சம் கொஞ்சமா இந்த எனர்ஜியை அப்சர்வ் பண்ணிடும், இல்லைன்னா டெசிபேட் பண்ணிடும் ஆர் இருந்திருந்தா. ஸோ ஒவ்வொரு வாட்டி எனர்ஜி டிரான்ஸ்ஃபர் நடக்கும் போதும் கொஞ்சம் எனர்ஜி எங்க போய் டெசிபேட் ஆயிடும், ஆர்ல போய் டெசிபேட் ஆயிருக்கும். ஸோ நெக்ஸ்ட் டைம், அப்போ லாஸ்ட் டைம் இருந்ததை விட நெக்ஸ்ட் டைம் வந்து கம்மி எனர்ஜி டிரான்ஸ்ஃபர் ஆகும். அந்த மாதிரி ஒரு வாட்டியும் ஆர் வந்து என்ன பண்ணும், டெசிபேட் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது ஒரு சமயத்துல இந்த ஆசிலேஷன்ஸ் எல்லாம் டை அவுட் ஆயிடும். ஸோ அப்பதான் நமக்கு அவுட்புட் வந்து
இந்த மாதிரி ஆசிலேஷன்ஸ் இல்லாத ஸ்டெடி ஸ்டேட் அவுட்புட் மட்டும் கிடைக்குது. அதாவது ஆர் வழியா பாஸ் ஆகிற கரண்ட் மட்டும் கிடைக்குது. இதுதான் நம்ம டிரான்சிஷன் சர்க்யூட்ல பார்த்தோம். ஸோ நம்ம அந்த சர்க்யூட்ல இருந்து புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னு சொன்னா, எல்என்சி இருக்கிறதுனாலதான் ஆசிலேஷன்ஸ் நடக்குது, ஆர் இருக்கிறதுனாலதான் டேம்பிங் நடக்குது அப்படின்றது. ஸோ அப்ப நமக்கு இந்த மாதிரி ஆசிலேட்டரி சர்க்யூட் வேணும். ஏன்னா இதை நம்ம ஒரு சில அப்ளிகேஷன்ல பயன்படுத்த போறோம். இந்த மாதிரி ஆசிலேட்டரி சர்க்யூட் வேணும் அப்படின்னு சொன்னா எல்லை நம்ம ரிமூவ் பண்ணணும். அப்படி இல்லைன்னா எலிமினேட் பண்றதுக்கு ஏதாவது வழி இருக்கான்னு பார்க்கணும். அப்படி இல்லைன்னா மினிமம் ஆக்குறதுக்கு ஏதாவது வழி இருக்கான்னு பார்க்கணும். அந்த மாதிரி ஒரு வழிதான் இந்த ரெசனன்ஸ் கண்டிஷன். ஸோ ரெசனன்ஸ் கண்டிஷன்ல என்ன பண்றோம்னா, எல்லையும் சியும் ஈக்குவல் ஆகிறதுக்கு ட்ரை பண்றோம், இசட்டை மினிமம் ஆகிறதுக்கு ட்ரை பண்றோம். சீரிஸ் சர்க்யூட்டா இருந்தா, பேரல் சர்க்யூட்டா இருந்தா இசட்டை மேக்ஸிமம் ஆக்கிறதுக்கு ட்ரை பண்றோம். பிகாஸ் சீரிஸ் சர்க்யூட்ல இசட் மினிமமா இருக்கும்போது கரண்ட் வந்து மேக்ஸிமம் இருக்கும். ஸோ த ரெஸ்பான்ஸ் இஸ் மேக்ஸிமம். பேரல் சர்க்யூட்ல வந்து இசட் மேக்ஸிமமா இருக்கு அப்படின்னு சொன்னா கரண்ட் வந்து மினிமமா இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு கண்டிஷனை அச்சீவ் பண்ண முடியுமான்னு பார்ப்போம். எல்என்சி ஈக்குவல் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா தென் எக்ஸ்எல் வில் பி ஈக்குவல் டு எக்ஸி ஆர் இசட் வில் பி ஈக்குவல் டு சிம்பிளி ஆர், பியூர்லி ரெசிஸ்டிவ் சர்க்யூட். ஓகேவா? ஸோ இதை தான் நம்ம இங்க ரெசனன்ஸ்ல ட்ரை பண்ணுவோம். டெரிவேஷன் ஸ்கூல்லாம் நான் போகல, ஜஸ்ட் ரிசல்ட்ஸ் மட்டும் எடுத்து வச்சிருக்கேன். ஸோ அதான் இங்கே போட்டிருக்கோம். கான்செப்ட் ஆஃப் ரெசனன்ஸ் அப்படின்னு சொல்றது, டு மெயின்டைன் தீஸ் ஆசிலேஷன்ஸ் வி நீட் அன் எக்ஸ்டர்னல் எய்ட். அதாவது ஒரு எக்ஸ்டர்னலா ஒரு ஃபோர்ஸோ இல்லை ப்ரெஷரோ இல்லை ஏதோ ஒரு சர்க்யூட்டோட ஹெல்ப்போட நம்ம அந்த ஆசிலேஷன்ஸை மெயின்டைன் பண்ண ட்ரை பண்றோம். அண்ட் இதுல நம்ம ஏசி எக்ஸைட்டேஷன் தான் பார்க்கணும். பிகாஸ் ஏசி எக்ஸைட்டேஷனோட ஃப்ரீக்வன்சியை தான் நம்ம மெயின்டைன் பண்ண ட்ரை பண்றோம். V is equal to Vm sin omega t அப்படின்ற ஏசி இன்புட் எடுத்துருக்கோம். சீரீஸ் RLC சர்க்யூட் பார்க்கலாம். நீங்க ரெசனன்ஸ் வந்ததுக்கு அப்புறம் ஸ்விட்சஸ் போட தேவையில்ல. டிரான்சியன் சர்க்யூட்ல மட்டும் ஸ்விட்சஸ் காமிச்சா போதும். ஏன்னா டிரான்சியன் சர்க்யூட்ல நம்ம ரெஸ்பான்ஸை ஃபங்க்ஷன் ஆஃப் டைம் அப்படின்னு மெஷர் பண்றோம். e பவர் மைனஸ் t பை டவ் அப்படின்னு வரும் ரெஸ்பான்ஸ். எல்லா இடத்துலயும் அந்த டேர்ம் வரணும். அந்த டேர்ம் வந்தாதான் நம்ம டிரான்சியன்ஸ் பார்த்துட்டு இருக்கோம் அர்த்தம். e பவர் மைனஸ் t பை டவ். அப்ப அங்க டைம் ஃபங்க்ஷனா நம்ம பார்க்கறதுனால ஸ்விட்சஸ் போட்டிருக்கோம். அட் சம் செகண்ட்ஸ் எவ்வளோ கரண்ட் இருக்கும், அட் சம் டவ் எவ்வளோ நம்மளுக்கு வோல்டேஜ் இருக்கும், அந்த மாதிரி தான் அதில் பார்க்கணும். பட் இந்த சர்க்யூட்ஸ்ல வந்து நமக்கு அது தேவையில்லை, ஸ்விட்சஸ் தேவையில்லை. ஸோ ஸ்விட்சஸை எடுத்துட்டு நார்மலா RLC சர்க்யூட்ஸ் போடும், சீரீஸ் ஆர் பேரலல் சர்க்யூட்ஸ். ஸோ இந்த பர்டிகுலர் ரெஸ்பான்ஸ் பார்த்தா இந்த RLC சர்க்யூட்டோட ரெஸ்பான்ஸ், ஸோ கரண்ட் ரெஸ்பான்ஸ். இப்போ கரண்ட் மேக்சிமமா இருக்கும்னு சொல்றோம், ஆர் இசட் வந்துட்டு மினிமமா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றோம். அட் ஒமேகா ஈக்குவல் டு 0 எக்ஸ்எல் வந்து எப்பவுமே இன்ஃபினிட்டி இருக்கும். பிகாஸ் எக்ஸ்எல் இஸ் ஈக்குவல் டு 1 பை ஒமேகா சி இல்லையா, ஒமேகா 0ன்னு எக்ஸி இன்ஃபினிட்டி இருக்கும். அப்போ சர்க்யூட் நமக்கு ஓப்பன் சர்க்யூட்டா இருக்கும். பிகாஸ் இட் ஆஃபர்ஸ் ஹை ரியாக்டன்ஸ். இந்த காம்பனன்ட் மட்டும் ஹை ரியாக்டன்ஸ் ஆஃபர் பண்ணதுனால இங்க கரண்ட் ஃப்ளோ ஆக முடியாது. அப்ப ஓப்பன் கண்டிஷன்ல இருக்கும். ஒமேகா இன்ஃபினிட்டி இருக்கும்போது, அதாவது ரொம்ப அதிகமான ஃப்ரீக்வன்சி இருக்கும்போது எக்ஸ்எல் வந்து இன்ஃபினிட்டி இருக்கும். பிகாஸ் எக்ஸ்எல் இஸ் ஈக்குவல் டு ஒமேகா இன்டூ எல், டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். அப்பயும் சர்க்யூட் நமக்கு ஓப்பனா இருக்கும். ஸோ இந்த காம்பனண்ட் இன்ஃபினிட்டி இருந்தாலும் இந்த காம்பனண்ட் இன்ஃபினிட்டி ரெசிஸ்டன்ஸ் ரியாக்டன்ஸ் ஆஃபர் பண்ணாலும் ரெண்டு கண்டிஷனுமே சர்க்யூட் நமக்கு ஓப்பனா இருக்கும். அதுதான் இங்க நம்ம டினோட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த இடத்துல ஒமேகா வெரி வெரி லெஸ் அப்படின்னு சொல்லும்போது, ஆர் 0 அப்படின்னு சொல்லும்போது சர்க்யூட் நமக்கு ஓப்பன் கண்டிஷன், ஆர் கரண்ட் நமக்கு 0ல இருக்கு. அதே மாதிரி இன்ஃபைனைட் ஃப்ரீக்வன்சி அப்படின்னு சொல்லும்போது இண்டக்டன்ஸ் நமக்கு இன்ஃபைனைட் இருக்கு. ஸோ அப்பயும் சர்க்யூட் ஓப்பன் இருக்கு. ஸோ அப்பயும் கரண்ட் நமக்கு 0 இருக்கு. அப்ப இந்த 0க்கும் இன்ஃபினிட்டிக்கும் நடுவுல தான் நமக்கு கரண்ட் ரைஸ் ஆகி ஒரு பீக் அச்சீவ் பண்ணிட்டு மறுபடியும் கரண்ட் ட்ராப் ஆயிடுது. அது என்ன அப்படின்றது தான் நம்ம ரெசனன்ட் ஃப்ரீக்வன்சின்னு சொல்லுவோம். இந்த பீக் அச்சீவ் பண்ற அந்த ஃப்ரீக்வன்சியை தான் நம்ம ரெசனன்ட் ஃப்ரீக்வன்சி, ஒமேகா ஈக்குவல் டு ஒமேகா ஆர் அப்படின்னு சொல்றோம், எக்ஸ்எல் ஈக்குவல் டு எக்ஸின்னு சொல்றோம். ஸோ ஜென்ரலா இசட் வந்துட்டு ஆர் பிளஸ் ஜே இன்டூ எக்ஸ்எல் மைனஸ் எக்ஸி. நமக்கு இந்த கண்டிஷன்ல இசட் வந்து மினிமம் இருக்கணும், கரண்ட் மேக்ஸிமமா இருக்கணும்னு சொன்னா இசட் வந்து மினிமமா இருக்கணும். ஸோ இசட் மினிமமா இருக்கணும் அப்படின்னு சொன்னா இசட் வந்து பியூர்லி ரெசிஸ்டிவ், இந்த இமேஜினரி பார்ட் இல்லாம இருக்கும்போது அது மினிமம் அப்படின்னு சொல்லலாம். இசட் வந்து பியூர்லி ரெசிஸ்டிவ். அப்ப இந்த கண்டிஷனை நம்ம இங்க சப்ஸ்டியூட் பண்ணா
இந்த இமேஜினரி பார்ட்டை ஜீரோக்கு ஈக்குவேட் பண்ணுவோம். இமேஜினரி பார்ட்டை ஜீரோக்கு ஈக்குவேட் பண்ணும்போது ஒமேகா எல் ஈக்குவல் டு 1/ωc வரும். இதுல இருந்து நம்ம ஒமேகா ஸ்கொயர் ஈக்குவல் டு 1/LC எழுதலாம். இல்லைன்னா ஒமேகா ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1/LC எழுதலாம். எஃப்ல எழுதுனா 2πf ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1/LC எழுதலாம். ஆர் எஃப் நாட் ஈக்குவல் டு 1/2π ஆஃப் 1/2π ஆஃப் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1/LC. இல்ல டினாமினேட்டர்ல ஜஸ்ட் லைக் தட் எஃப் நாட் ஈக்குவல் டு 1 டிவைடட் பை 2π ரூட் எல்சி. ஸோ நீங்க எந்த ஃபார்ம்ல எழுதி படிச்சீங்களோ அந்த ஃபார்ம்ல நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். இதுதான் நம்ம ரெசனன்ட் ஃப்ரீக்வன்சி ஆஃப் RLC சீரிஸ் சர்க்யூட் அப்படின்னு சொல்றோம். ஸோ இமேஜினரி பார்ட்டை ஜீரோ பண்ணி அதுல இருந்து சின்னதா ஒரு டெரிவேஷன் கொடுத்துருக்கோம். இதே ஸ்டெப்பை தான் நம்ம எந்த சர்க்யூட் கொடுத்தாலும் பண்ண போறோம். எந்த மாதிரி நமக்கு சீரிஸ் சர்க்யூட்ஸ் கொடுத்தாலும் இல்ல எனி சர்க்யூட்ஸ் கொடுத்தாலும் இதே ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணணும். வேற என்ன இதுல தெரிஞ்சுக்கணும்னா, அப்ப ஆரை பொறுத்துதான் இந்த கர்வ் இருக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. அப்ப ஆர் நம்ம சேஞ்ச் பண்ணலாம். இந்த ஆர் எப்படி சேஞ்ச் பண்றோமோ அந்த மாதிரி இந்த கர்வ் சேஞ்ச் ஆகும். ஸோ இதுதான் அந்த சேஞ்ச். இதுதான் நம்ம செலக்டிவிட்டின்னு சொல்றோம். அப்போ எந்த அளவுக்கு எனக்கு கர்வ் ஷார்ப்பா வேணும்ன்றது இந்த ஆரோட வேல்யூ தான் எனக்கு முடிவு பண்ணுது. இங்க பாத்தீங்கன்னா R3 இஸ் கிரேட்டர். ஸோ நான் ஆரை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போகும்போது எனக்கு கர்வ் ஃபிளாட் ஆயிடுது. கர்வ் ஃபிளாட் ஆயிடுச்சுன்னா செலக்டிவிட்டி குறைஞ்சிருச்சுன்னு அர்த்தம். இந்த ஃபினாமினான நான் செலக்டிவிட்டி அப்படின்னு சொல்ல போறேன். ஸோ எனக்கு ஆரோட வேல்யூவை டிபெண்ட் பண்ணி இந்த செலக்டிவிட்டி இருக்க போது when my R is increased, I வந்து என்ன ஆகும், டிக்ரீஸ் ஆகும். ஸோ இந்த கர்வ் வந்து ஃபிளாட்டாகவும் ப்ராடாகவும் மாறுது. அப்போ செலக்டிவிட்டி எனக்கு குறையுது. பட் இதே ஆர் நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிட்டே போறேன் அப்படின்னு சொன்னா எனக்கு இந்த கர்வ் கொஞ்சம் கொஞ்சமா ஷார்ப்னஸ் வந்துட்டே இருக்கு. ஸோ இந்த மிடில் இருக்கிறது R2 வச்சுக்கலாம், இந்த கர்வ் R1 வச்சுக்கலாம். ஸோ இதுதான் ஷார்ப்பா இருக்கும். ரெசிஸ்டன்ஸ் எனக்கு ரொம்ப கம்மியா இருக்கும் போது என்னோட கர்வ் ஷார்ப்பா இருக்கு. இதை தான் நம்ம ரேடியோ டியூனிங் எல்லாம் பண்றோம். ஸோ Q ஆர் குவாலிட்டி ஃபேக்டர் ஆர் ஷார்ப்னஸ், இது ஒரு டெஃபினிஷன். குவாலிட்டி ஃபேக்டரோட டெஃபினிஷன். ஸோ 2π into மேக்ஸிமம் எனர்ஜி ஸ்டோர் டிவைடட் பை எனர்ஜி டெசிபேட்டட், அதையும் நம்ம குவாலிட்டி ஃபேக்டர்னு சொல்லுவோம். ஸோ அப்படின்னா ஆர் எந்த அளவுக்கு கம்மியா இருக்கும் அந்த அளவுக்கு எனர்ஜி டெசிபேஷன் கம்மியா இருக்கும். அப்போ குவாலிட்டி ஃபேக்டர் எனக்கு இம்ப்ரூவ் ஆகும். அது இந்த டெஃபினிஷன் வந்து புரியுதுல எனக்கு. ஸோ எனர்ஜி டெசிபேஷன் எனக்கு கம்மியானா குவாலிட்டி ஃபேக்டர் எனக்கு இன்க்ரீஸ் ஆகும். எனர்ஜி ஸ்டோர்டுன்றது எங்க நடக்கும், LNCல நடக்கும். எனர்ஜி டெசிபேஷன்ன்றது எங்க நடக்கும், ஆர்ல நடக்கும். அப்ப எனக்கு ரெசிஸ்டன்ஸ் கம்மியா இருந்துச்சுன்னா எனர்ஜி டெசிபேஷன் கம்மியா இருக்கும், குவாலிட்டி ஃபேக்டர் வந்து இந்த இடத்துல ஜாஸ்தியா இருக்கும். அப்புறம் இன்னொரு டெஃபினிஷன் என்னன்னா பேண்ட்வித். பேண்ட்வித்ன்றது F2 minus F1 அப்படின்னு சொல்றோம். where F1 is lower cutoff frequency and F2 is upper cutoff frequency. அது என்னன்னா இங்க இருக்கிறோம் F1 and F2. ஸோ என்னோட பவர் ஹாஃப் பவர் வரும்போது ஒரு கரண்ட் இருக்கும் இல்லையா, அந்த கரண்டோட ஃப்ரீக்வன்சி தான் இந்த F1 and F2. ஓகே, கரண்ட் ஹாஃப் கிடையாது, பவர் ஹாஃப். ஸோ திஸ் இஸ் அதர்வைஸ் கால்ட் அஸ் ஹாஃப் பவர் ஃப்ரீக்வன்சிஸ். ஒவ்வொரு ரெசனன்ஸ் சர்க்யூட்க்கும் 2 ஹாஃப் பவர் ஃப்ரீக்வன்சிஸ் இருக்கும். ஸோ P ஈக்குவல் டு I²R. பவர் ஹாஃபா இருக்கும்போது I வந்து √2 டைம்ஸ் இருக்கும், ஏன்னா ஸ்கொயர் உள்ள இருக்கு சரியா. அதனாலதான் இங்க Imax by √2 போட்டிருக்கோம். Imax by √2 போட்டோம். இது ஏன் 2 வேல்யூ வருது அப்படின்னு சொன்னா, I மைனஸ் இருக்கும் போதும் பவர் வந்து ஹாஃப் இருக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்கு, I பிளஸ் இருக்கும் போதும் பவர் வந்து மைனஸ் இருக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்கு. ஸோ இந்த மேக்ஸிமம்க்கு இந்த சைடு ஒரு கரண்ட், இந்த சைடு ஒரு கரண்ட் எடுத்துக்கிறோம். ஸோ இங்க வந்து மேக்ஸிமம் பாசிட்டிவ்னு எடுத்துக்கலாம் இல்லையா, ரைஸ் ஆகுது. இந்த சைடு நெகட்டிவ் எடுத்துக்கலாம், ஏன்னா டிக்ரீஸ் ஆகுது. அப்ப 2 கரண்ட் வேல்யூஸ்க்கு நம்மளோட பவர் வந்து ஹாஃப் இருக்கு. அதுதான் ஹாஃப் பவர் ஃப்ரீக்வன்சிஸ் அப்படின்னு சொல்லுவோம். இல்லைன்னா இதை வந்து நம்ம ஒரு மெஷரா வச்சுக்கிறோம். இது என்ன மெஷர் அப்படின்னு சொன்னா பேண்ட் வித். அப்படின்னா இந்த ஃப்ரீக்வன்சில இருந்து இந்த ஃப்ரீக்வன்சிக்குள்ள என்னோட ஃபில்டர் வந்து ஒர்க் ஆகும். இந்த இதுக்குள்ள இருக்கிற ஃப்ரீக்வன்சிஸ் என்னோட சர்க்யூட் அலோவ் பண்ணும், இல்ல இதுக்குள்ள இருக்கிற ஃப்ரீக்வன்சிஸ் என் சர்க்யூட் வந்து பிளாக் பண்ணும் அப்படின்றதுக்கு ஒரு ரெஃபரன்ஸா அதை வச்சுக்கிறோம். ஏன் அதை பவரை வச்சு ரெஃபரன்ஸா வச்சுக்கிறோம்னா, நம்மளோட சிக்னல் ஸ்ட்ரென்த் எதை டிபெண்ட் பண்ணிருக்கு, பவரை தான் டிபெண்ட் பண்ணிருக்கு. பவர் மேக்ஸிமமா இருக்கும்போது நம்மளோட சிக்னல் ஸ்ட்ரென்த் வந்து நல்லா இருக்கும். இப்போ நீங்க ஒரு ரேடியோ சர்க்யூட்ஸ் எடுத்துக்கோங்க, டியூன் பண்ணும்போது நீங்களே நோட் பண்ணிருப்பீங்க, ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல இருந்து இன்னொரு பர்டிகுலர் பாயிண்ட் வரைக்கும் தான் உங்களோட சிக்னல் ஸ்ட்ரென்த் வந்து நல்லா மேக்ஸிமமா கிளியராகவும் வாய்ஸ் கேட்கும். எஃப்எம்லாம் நீங்க கேட்டிருப்பீங்க. இப்போ அந்த கிளியரா உங்களுக்கு
அதாவது கிளியரா கேட்கிற அந்த இன்ஸ்டன்ட் தான் நம்ம குவாலிட்டியான சிக்னல் அப்படின்னு சொல்றோம். ஆனா அந்த குவாலிட்டி சிக்னலுக்கு முன்னாடியும் பின்னாடியும் கூட உங்களுக்கு சிக்னல் எடுக்கும், ஆனா கிளியரா இருக்காது. அது வந்துட்டு தான் நம்ம வந்து பேண்ட்வித் அப்படின்னு சொல்றோம். அண்ட் அதோட டெரிவேஷனும் இருக்கு. லோவர் கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி, அப்பர் கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சிஸ்க்கும் ஃபார்முலாஸ் இருக்கு. இந்த ஃபார்முலா பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம டிரான்சிஷன் சர்க்கியூட்ல பார்த்த ஃபார்முலா மாதிரியே இருக்கும். அங்க ரெண்டு நம்ம ரூட்ஸ் டிரைவ் பண்ணோம் இல்லையா, ஒரு ரூட் மைனஸ் ஆர் பை 2எல் பிளஸ் ஆல்ஃபா, அதாவது மைனஸ் ஆல்ஃபா பிளஸ் பீட்டா அப்படின்னு ஒரு ரூட்டும், ஆல்ஃபா பிளஸ் பீட்டான்னு ஒரு ரூட்டும் டிரைவ் பண்ணுவோம். அதே தான் இங்கேயும் வரும். ஸோ அந்த ஈக்குவேஷனை நீங்க சால்வ் பண்ணா இதுதான் வரும். இதை ஞாபகம் வச்சுக்கணும். ப்ராப்ளம்ஸ்ல கேட்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ இந்த ஃபார்முலாவை ஞாபகம் வச்சுக்கணும். இன்னும் நிறைய ஃபார்முலாஸ் இருக்கு. என்னன்னா, ஸோ பேண்ட்வித் வந்து W2 minus W1 ஆர் F2 minus F1 சொன்னோம். இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் எடுத்து இங்க சப்ஸ்டியூட் பண்ணி கால்குலேட் பண்ணா R by L அப்படின்னு கிடைக்கும். பேண்ட்வித் வந்து R by L கிடைக்கும். அண்ட் இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணா ஒமேகா 1 இன்டூ ஒமேகா 2 அப்படின்னு மல்டிப்ளை பண்ணா 1 by LCன்னு கிடைக்கும். இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணா 1 by LCன்னு கிடைக்கும். ஆல்ரெடி ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 by LC தான் ஒமேகா நாட். அப்போ 1 by LC வந்து ஒமேகா நாட் ஸ்கொயர். ஸோ இது ஒரு ரிலேஷன்ஷிப். இது ஒரு ரிலேஷன்ஷிப். அண்ட் குவாலிட்டி ஃபேக்டர். ஸோ எனர்ஜி ஸ்டோர்ட் பை எனர்ஜி டெசிபேட்டட். ஏதாவது ஒரு எனர்ஜியை மட்டும் அட் அ டைம்ல எடுக்கிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் இண்டக்டர்ல ஸ்டோர் ஆன எனர்ஜி ரெசிஸ்டர்ல டிசிபேட் ஆகிற எனர்ஜி எடுக்கிறோம், அல்லது கெப்பாசிட்டர்ல ஸ்டோர் ஆனது இண்டக்டர்ல டிசிபேட் ஆனது, அந்த மாதிரி எடுத்துக்கிறோம். ஸோ ஒன் சைக்கிள்க்கு அதுதான் குவாலிட்டி ஃபேக்டரோட டெஃபினிஷன். அந்த மாதிரி போடும்போது உங்களுக்கு Q ஈக்குவல் டு ஒமேகா எல் பை ஆர் ஒரு ஃபார்ம், ஆர் Q ஈக்குவல் டு 1 பை ஒமேகா சி இன்டூ ஆர் இன்னொரு ஃபார்ம். இது வந்து எப்பன்னு ஃப்ரீக்வன்சி கொடுத்துருக்கும் போது இந்த ரெண்டு டெஃபினிஷன் நீங்க யூஸ் பண்ணலாம். இல்ல வெறும் எனக்கு சர்க்கியூட் பேராமீட்டர்ஸ் தான் கொடுத்துருக்காங்கன்னா இந்த டெஃபினிஷன் யூஸ் பண்ணலாம். ஸோ இங்க ஒமேகாக்கு சப்ஸ்டியூட் பண்ணா இது நமக்கு கிடைக்கும் 1 by r ஸ்கொயர் ரூட் ஆஃப் எல் பை சி. ஓகேவா? அது ஒன்று. இல்லையா, எனக்கு ஃப்ரீக்வன்சி தெரியும், அதாவது ரெசனன்ட் ஃப்ரீக்வன்சி தெரியும், பேண்ட்வித் தெரியும்னா இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணலாம். ஒமேகா நாட் பை பேண்ட்வித். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, இந்த குவாலிட்டி ஃபேக்டரோட எக்ஸ்பிரஷன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இது இல்லாம இந்த இதை ரிலேட்டடா கொஸ்டின் இருக்கவே முடியாது. ஸோ 1 மார்க் கொஸ்டின்ஸ்லாம் நிறைய அதுல ஈஸியா கேட்பாங்க. ஆர் எல் அண்ட் சி வேல்யூஸ் கொடுத்துட்டு குவாலிட்டி ஃபேக்டர் கேட்கறது, இல்ல எல் அண்ட் ஆர் வேல்யூஸ் கொடுத்துட்டு குவாலிட்டி ஃபேக்டர் கேட்கறது. அந்த மாதிரி கேட்கும்போது இந்த 4 ஃபார்முலால எது யூஸ் பண்றதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். குவாலிட்டி ஃபேக்டருக்கு இந்த 4 ஃபார்முலா தான் இருக்கு, வேற எதுவும் கிடையாது. ஓகே, டைரக்டா உங்களுக்கு இந்த ஃபார்ம் கொடுக்க மாட்டாங்க, இந்த ஃபார்ம் கொடுக்க மாட்டாங்க. இது வந்து டெஃபினிஷன். ஓகே, ஸோ இது வந்து டெஃபினிஷன். செலக்டிவிட்டினா என்ன, குவாலிட்டி ஃபேக்டர்னா என்ன அப்படின்றதோட டெஃபினிஷன் இது. நமக்கு ஆக்சுவல் ஃபார்முலா நம்ம ப்ராப்ளம்ஸ்ல யூஸ் பண்ண போற ஃபார்முலாஸ் வந்து இங்கே தான் இருக்கு குவாலிட்டி ஃபேக்டருக்கு. ஸோ இதெல்லாம் சம்மரைஸ் பண்ணணும்னா, ஆர்எல்சி சீரிஸ் சர்க்கியூட்ன்றது அக்செப்டார் சர்க்கியூட் ஆர் பேண்ட் பாஸ் ஃபில்டர் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னு சொன்னா அது வந்து ஒரு பர்டிகுலர் ஃப்ரீக்வன்சில இருந்து இன்னொரு பர்டிகுலர் ஃப்ரீக்வன்சியை அலோவ் பண்ண போகுது. இதுக்குள்ள இருக்கிற சிக்னல் தான் நமக்கு மேக்ஸிமம் ஸ்ட்ரென்த் இருக்கும். அப்ப இதுல இருந்து இதுக்குள்ள அலோவ் பண்ண போது ஒரு பேண்டுக்குள்ள அலோவ் பண்ண போறதுனால அது பேண்ட் பாஸ் ஃபில்டர் அப்படின்னு சொல்லலாம். பேண்ட் பாஸ் ஃபில்டர்ல யூஸ் பண்ற பேசிக் கான்செப்ட் இதுதான். அக்செப்டார் சர்க்கியூட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். இங்க இம்பிடன்ஸ் நமக்கு மினிமம் இருக்கணும், கரண்ட் நமக்கு மேக்ஸிமம் இருக்கணும். கரண்ட் தான் ரெஸ்பான்ஸ். ரெசனன்ட் ஃப்ரீக்வன்சி ஒமேகா நாட் இஸ் ஈக்குவல் டு 1 divided by root LC or F naught equal to 1 by 2 pi root of LC. இதுதான் ரெசனன்ட் ஃப்ரீக்வன்சி. Q ஃபேக்டர் Q is equal to omega L by R or 1 by omega RC or 1 by R square root of L by C அப்படின்ற ஒரு ஃபார்முலா இருக்கு. லாஸ்டா பேண்ட்வித். பேண்ட்வித்ன்றது ரெண்டு ஃப்ரீக்வன்சிக்கு நடுவில் இருக்கிற டிஃபரன்ஸ். ஸோ F1 minus F2 or F2 minus F1 எடுக்கலாம். பிகாஸ் F2 தான் ஜாஸ்தியா இருக்கும். F2 minus F1 அதை டெல் F அப்படின்னு சில இடத்துல டினோட் பண்ணியிருப்பாங்க. Which is given as R by L. அண்ட் இது ஒரு ஃபார்முலா. ஒமேகா நாட் டு ஒமேகா 1 ஒமேகா 2 இருக்க ரிலேஷன்ஷிப் கூட ஞாபகம் வச்சுக்கலாம்.
omega naught is equal to square root of omega 1 and omega 2. எங்கெல்லாம் நாட்னு போடுறோமோ இல்ல எங்கெல்லாம் ஆர்னு சப்ஸ்கிரிப்ட் கொடுக்குறோமோ அது எல்லாமே ரெசனன்ஸ் கண்டிஷனை டினோட் பண்ணுது. நார்மலா உங்களுக்கு சர்க்யூட்ல ரெசனன்ஸ்ன்ற வேர்டே யூஸ் பண்ணலனா கூட இந்த மாதிரி சப்ஸ்கிரிப்ட்ஸ் கொடுத்திருந்தா நாமளே வந்துட்டு புரிஞ்சுக்கணும் ரெசனன்ஸ் கண்டிஷனை தான் இது டினோட் பண்ணுது அப்படின்றத புரிஞ்சுக்கணும். ஸோ ஒமேகா நாட் ஒமேகா ஆர் ஆர் எஃப் நாட் எஃப்ஆர் இந்த மாதிரிலாம் கொடுத்துருந்தாங்கன்னா ரெசனன்ஸ் கண்டிஷன். இல்ல பியூர்லி ரெசிஸ்டிவ் சர்க்யூட் அப்படி கொடுத்திருந்தாலும் அதுவும் ரெசனன்ஸ் கண்டிஷன். இல்ல எக்ஸ்எல் ஈக்குவல் டு எக்ஸி அப்படின்னு கொஸ்டின்ல மென்ஷன் பண்றாங்க அப்படின்னு சொன்னாலும் அதுவும் ரெசனன்ஸ் கண்டிஷன். ஓகே, ஸோ ரெசனன்ஸ்ன்ற வேர்டை டைரக்டா யூஸ் பண்ண மாட்டாங்க கொஸ்டின்ல, அதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அப்புறம் இன்னொரு ஃபார்முலா இங்க இருக்கு. இந்த சர்க்யூட் இஸ் கால்ட் அஸ் வோல்டேஜ் மேக்னிஃபையர் சர்க்யூட். வோல்டேஜை மேக்னிஃபை பண்ணுவோம், நம்ம கரண்ட் ரெஃபரன்ஸா வச்சு பார்க்கறோம். But the circuit is called as voltage magnifier circuit because VL or VC will be equal to Q into V. Q ன்றது quality factor and V ன்றது input voltage. So இந்த Q அப்படின்றது மல்டிப்ளை ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா இந்த வேல்யூஸ் ரெண்டும் ஜாஸ்தி ஆகும். ஸோ ஒரு சர்க்யூட்ல சப்ளை வோல்டேஜை விட VL-ம் VC-யும் ஜாஸ்தியா இருக்கும். ஓகே, அதுக்கு ஒரு ஸ்பெஷல் டெரிவேஷனே இருக்கு, அதெல்லாம் நம்ம போகல. அதனால இது வோல்டேஜ் மேக்னிஃபையர் சர்க்யூட் அப்படின்னு சொல்றோம். முடிஞ்சா அது படிங்க, இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்ட் தான் அது. ஸோ நம்மளோட சப்ளை வோல்டேஜ் V இருக்கு, இங்க VR ட்ராப் ஆகும், இங்க VL ட்ராப் ஆகும், இங்க VC ட்ராப் ஆகும். இப்போ இது ரெண்டும் ஈக்குவல் ஆயிடும் ரெசனன்ஸ் கண்டிஷன்ல. அண்ட் இது ரெண்டும் இதை விட ஜாஸ்தியா இருக்கும்னு சொல்றோம். அப்படின்னா இன்புட்டை விட உங்களோட அவுட்புட் சைட்ல ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னா அப்ப என்ன சொல்லுவோம், ஆம்பிளிஃபை ஆயிருக்கு அப்படின்னு சொல்லுவோமா, ஆர் மேக்னிஃபை ஆயிருக்கு அப்படின்னு சொல்லுவோமா. அதுதான் இங்க வோல்டேஜ் மேக்னிஃபிகேஷன் சர்க்யூட் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஸோ இது எப்படி நீங்க ஞாபகம் வச்சுக்கணும்னா, சீரீஸ் சர்க்யூட்ல வோல்டேஜ் டிஃப்ரெண்டா இருக்கும், அதனால வோல்டேஜ் தான் இங்க மேக்னிஃபை ஆகும். அப்போ இப்ப நீங்க கெஸ் பண்ணிக்கலாம், ஒரு சீரீஸ் சர்க்யூட் நீங்க படிச்சிட்டீங்க அப்படின்னாலே அப்படியே பேரலல் சர்க்யூட் எப்படி இருக்கும்னு நீங்க கெஸ் பண்ணிக்கலாம். இப்போ பேரலல் சர்க்யூட்ல கரண்ட் நம்மளுக்கு டிஃப்ரெண்டா இருக்கும், அப்ப அது கரண்ட் மேக்னிஃபிகேஷன் சர்க்யூட் அப்படின்னு சொல்லுவோம். இதுதான் இதுல நீங்க ரிமெம்பர் பண்ணிக்க வேண்டிய பாயிண்ட் சீரிஸ் சர்க்யூட்ல. அடுத்தது பேரலல் சர்க்யூட் வேணும். ஸோ பேரலல் RLC சர்க்யூட் 3 காம்பனன்ட்ஸையும் பேரலல்ல போட்டுருக்கோம். இங்க பாத்தீங்கன்னா மறுபடியும் Z-ம் R-ம் எப்ப ஈக்குவலா இருக்கோ அதுதான் பியூர்லி ரெசிஸ்டிவ் சர்க்யூட். அண்ட் இதுவும் இப்படியும் கொடுத்துருப்பாங்க, இந்த வோல்டேஜ் அண்ட் கரண்ட் இன் ஃபேஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இது நமக்கு ஆல்ரெடி தெரியும், பியூர்லி ரெசிஸ்டிவ் சர்க்யூட்டா இருந்தா வோல்டேஜ் அண்ட் கரண்ட் வந்து இன் ஃபேஸ்ல தான் இருக்கும். ஸோ நான் சொன்ன மாதிரி ரெசனன்ட் அப்படின்ற வேர்டை மென்ஷன் பண்ணாம இந்த 3 கண்டிஷன்ல எது கொடுத்திருந்தாலும் நாம தான் அதை ரெசனன்ஸ் அப்படின்னு கன்சிடர் பண்ணிக்கணும். நமக்கு பேரலல் சர்க்யூட்ல அட்மிட்டன்ஸ் தான் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா. ஸோ அட்மிட்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு G plus J into BC minus BL. இப்போ Y equal to G அப்படின்னு வரும், அதாவது Z equal to R அப்படின் போது Y equal to G வந்துடும். ஸோ இங்க Y மினிமமா இருக்கணும், பிகாஸ் இந்த டேர்ம் வந்து 0 பண்ணிடுவோம். Y மினிமம் அப்படின்னு சொன்னா Z மேக்ஸிமம் இருக்கும், கரண்ட் வந்து மினிமம் இருக்கும் பேரலல் சர்க்யூட்ல. ஸோ இதோட ரெஸ்பான்ஸ் வந்து இந்த மாதிரி இருக்கும். ரெட் கலர்ல போட்டிருக்கிறது Z, இந்த பிளாக்ல போட்டிருக்கிறது கரண்ட். ஸோ கரண்ட் வந்து மினிமமா இருக்கும் இங்க. அப்ப half hour frequencies எங்க இருக்கும், somewhere around here. omega 1 sorry omega 2. இது வந்து நம்ம பேண்ட் ஸ்டாப் ஃபில்டர் அப்படின்னு சொல்றோம். அப்படின்னா இங்க பாருங்க, இதுக்கு முன்னாடி உங்களுக்கு நான் ஜீரோ இருக்கு, இதுக்கு அப்புறமும் நான் ஜீரோ இருக்கு. இந்த ரெண்டுத்துக்கு நடுவுல தான் எனக்கு எப்படி இருக்கு, கரண்ட் வந்து ரொம்ப மினிமம் ஈவன் நியர் டு ஜீரோல இருக்கு. அப்ப இந்த இடத்துல தான் எனக்கு சிக்னல் வந்துட்டு ஸ்ட்ரென்த் ரொம்ப கம்மியா இருக்கும். இப்ப நான் என்ன பண்ணுவேன், இந்த சிக்னலை ரிஜெக்ட் பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்கலாமா. அப்ப இது பேசிக்கலி ரிஜெக்டார் சர்க்யூட். அண்ட் இந்த கான்செப்ட் தான் நம்ம பேண்ட் ஸ்டாப் ஃபில்டர்ல யூஸ் பண்றாங்க. இதுல இருந்து இதுக்குள்ள இருக்கிற சிக்னல் எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்றதுதான் பேண்ட் ஸ்டாப் ஃபில்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஃப்ரீக்வன்சி 0 இருக்கும், அதே கான்செப்ட் தான். ஃப்ரீக்வன்சி 0 இருக்கும்போது XL வந்து 0 இருக்கும், அப்ப இந்த இடத்துல நமக்கு ஷார்ட் ஆயிரும் இண்டக்டர். ஃப்ரீக்வன்சி இன்ஃபைனைட் இருக்கும்போது XC 0 இருக்கும், அப்ப இந்த இடத்துல எனக்கு கெப்பாசிட்டர் எனக்கு ஷார்ட் ஆயிரும். அப்ப ஏதோ ஒண்ணு ஷார்ட் ஆனாலும் எனக்கு கரண்ட் மேக்ஸிமம் ஆயிடும் இல்லையா. இண்டக்டர் ஷார்ட் ஆனா கரண்ட் இண்டக்டர் வழியா போயிடும், ஸோ அப்பயும் ஐ மேக்ஸிமம் இருக்கும்.
கெப்பாசிட்டர் ஷார்ட் ஆனா கெப்பாசிட்டர்லயே கரண்ட் போயிடும். அப்பயும் எனக்கு ஐ மேக்ஸிமம் இருக்கும். அப்ப அதுக்கு இடையில இருக்கிறதுல தான் எனக்கு ஐ வந்து மினிமம் இருக்கும். ரெசனன்ட் ஃப்ரீக்வன்சி அதே ஃபார்முலா தான் இங்கேயும். ஒமேகா நாட் அண்ட் எஃப் நாட் சேம் ஃபார்முலா. கியூக்கு சேம் டெஃபினிஷன், ஆனா ரிசல்ட் மட்டும் மாறும். இந்த 4 ஃபார்முலா தான் கியூ பேரலல் சர்க்யூட்ல. அப்படியே அங்க பார்த்த கியூவோட இன்வர்ஸ். ஓகே, அங்க என்ன பார்த்தோம்? கியூ ஈக்குவல் டு ஒமேகா எல் பை ஆர் ஆர் 1 பை ஒமேகா ஆர்சின்னு பார்த்தோம். இங்க அதோட இன்வர்ஸ். இந்த ஃபார்முலா சேம். ஒமேகா நாட் அண்ட் பேண்ட்வித் வச்சு பார்த்த ஃபார்முலா சேம். ஒன்லி சர்க்யூட் பேராமீட்டர்ஸ் வச்சு பார்க்கறது மட்டும் டிஃப்ரெண்டா இருக்கும். இங்கேயும் பாருங்க, இதுவும் இன்வர்ஸ் ஆயிருக்கு. அங்க 1 பை ஆர் இன்டு ரூட் ஆஃப் எல்சின்னு பார்த்தோம். இங்க ஆர் இன்டு ரூட் ஆஃப் சி பை எல்னு பார்த்தோம். ஓகே, இந்த ஒரு ஃபார்முலா தவிர இது ஏன் மாறல அப்படின்னா, இது வந்து ஒமேகா நாட் அண்ட் பேண்ட்வித் வச்சிருக்கு, அதனால மாறல. மீதி எல்லாம் சர்க்யூட் பேராமீட்டர்ஸ் வச்சிருக்கு, சர்க்யூட்ல இருக்கக்கூடிய காம்பனன்ட்ஸ் வச்சிருக்கு, அதனால மீதி எல்லாமே எல்லா ஃபார்முலாவும் இன்வர்ஸ் ஆயிடுச்சு. half power frequencies ஓட ஃபார்முலா ஒமேகா 1 ஒமேகா 2. இது ஏன் இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, மறுபடியும் இது எல்லாமே சர்க்யூட் பேராமீட்டர்ஸ் வச்சிருக்கோம். ஆர் எல் அண்ட் சி வேல்யூஸ் வச்சு தான் இதை கண்டுபிடிப்போம். இப்போ இந்த ஃபார்முலா பார்த்தீங்கன்னா டிரான்சியன்ஸ்ல நம்ம பார்த்த பேரலல் சர்க்யூட் ஆர்எல்சி பேரலல் சர்க்யூட்டோட அதே ஃபார்முலா இது. ஸோ அங்க மைனஸ் ஆல்ஃபா பிளஸ் பீட்டா, ஆல்ஃபா பிளஸ் பீட்டா அப்படின்னு 2 ரூட்ஸ் பார்த்தோம். அதே தான் இருக்கும். And bandwidth again omega naught is equal to square root of omega 2 and omega 1 and omega 2. And in there current magnifier circuit nu solrom, because IL is equal to Q into I and IC equal to Q into I, current magnifier circuit. நிறைய பேர் இருக்கு. ஃபர்ஸ்ட் ரிஜெக்டார் சர்க்யூட் சொன்னோம். ரிஜெக்டார் அப்படின்னா இந்த பேண்ட்வித் உள்ள இருக்கிறதெல்லாம் ரிஜெக்ட் பண்ண போகுது, இந்த ஃப்ரீக்வன்சி எல்லாம் ரிஜெக்ட் பண்ணிடும். ஓகே, இந்த ஃப்ரீக்வன்சில எல்லாத்துலயும் சிக்னல் வீக்கா இருக்கும். ஸோ இந்த ஃப்ரீக்வன்சி எல்லாம் ரிஜெக்ட் பண்ணிடும். கரண்ட் மேக்னிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லும் போது இங்க என்ன நடக்குது? கரண்ட் வந்து ஸ்பிளிட் ஆகுது. ஸோ ஒரு பர்டிகுலர் ஃப்ரீக்வன்சில மட்டும் இந்த 2 கரண்ட்டும் இந்த கரண்டோட ஜாஸ்தியா இருக்கும். இந்த ஐன்ற கரண்டோட இது ரெண்டும் ஜாஸ்தியா இருக்கும். அது எப்பன்னா பியூர்லி ரெசிஸ்டிவ் சர்க்யூட்ஸ்ல இது ரெண்டும் ஈக்குவலா இருக்கும்போது என்ன ஆயிடும்? இதோட எனர்ஜியும் உள்ளுக்குள்ள டிரான்ஸ்ஃபர் ஆயிட்டு இருக்கும். இந்த மாதிரி டிரான்ஸ்ஃபர் ஆயிட்டு இருக்கும். ஒரு ஹாஃப் சைக்கிளுக்கு இப்படி இந்த மாதிரி டிரான்ஸ்ஃபர் ஆகிட்டு இருக்கும். அதனால இதுல இருக்க கரண்ட் மட்டும் ஜாஸ்தியா இருக்கும். அதான் நம்ம கரண்ட் மேக்னிஃபைட் சர்க்யூட் அப்படின்னு சொல்றோம். இன்னும் ஒரு 2 கான்செப்ட் இருக்கு. அது என்னன்னு சொன்னா இந்த 2. எந்த ஃப்ரீக்வன்சி எல்லாம் ரெசனன்ட் ஃப்ரீக்வன்சி கம்மியா இருக்கும், லைக் ஒமேகா 1 வந்து லெஸ் தேன் ஒமேகா இருக்கு, அந்த இடத்துல எனக்கு எக்ஸி டாமினேட் ஆகும். எக்ஸின்றது கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸ் டாமினேட் ஆகும். எந்த ஃப்ரீக்வன்சிலலாம் எனக்கு ரெசனன்ட் ஃப்ரீக்வன்சியோட ஜாஸ்தியா இருக்கோ அந்த ஃப்ரீக்வன்சிலலாம் எக்ஸ்எல் எனக்கு டாமினேட் ஆகும். அதுக்கும் ஒரு டெரிவேஷன் இருக்கு. ஓகே ஃபைன். ஸோ லாஸ்டா ஒரு கான்செப்ட் சொல்லிட்டு இருந்தேன். அது என்னன்னு சொன்னா இந்த 2, அதாவது எந்த ஃப்ரீக்வன்சி எல்லாம் ஒமேகா ஆர் கம்மியா இருக்கும் அங்கெல்லாம் எக்ஸி டாமினேட் ஆகும் அப்படின்னு சொன்னோம். பிகாஸ் இது 0க்கு ஈக்குவேட் பண்ணும்போது ஆர் இசட்ல வந்து மினிமம் இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது இந்த 2 டேர்மும் ஈக்குவலா இருக்கும். ஐ மீன் ரியல் டேர்ம் அண்ட் இமேஜினரி டேர்ம். அப்படி பார்க்கும்போது இந்த ஸ்கொயர் ரூட் எடுத்தா இந்த டேர்முக்கு பிளஸ் ஆர் மைனஸ் ஆர்னு வரும். அப்ப எப்பெல்லாம் ஒமேகா 1 வந்து கம்மியா இருக்கோ இது டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். ஒமேகா 1 கம்மியா இருந்தா இந்த டேர்ம் கம்மியா இருக்கும், இது ஜாஸ்தியா இருக்கும், அப்ப மைனஸ்ல இருக்கும் ஆர். அப்ப எக்ஸி டாமினேட் பண்ணுதுன்னு சொல்றோம். அதே ஒமேகா 2 ஜாஸ்தியா இருக்கும்போது இந்த டேர்ம் ஜாஸ்தியா இருக்கும், நமக்கு இந்த டேர்ம் ஜாஸ்தியா இருக்கும், இது வந்து கம்மியா இருக்கும். அப்ப பிளஸ்ல கிடைக்கும் நமக்கு. சாரி, ஒமேகா 2 ஜாஸ்தியா இருக்கும்போது இது கீழே டினாமினேட்டர்ல இருக்கிறதுனால இது கம்மியாகும், இது வந்து ஜாஸ்தியா இருக்கும். ஸோ அப்போ வந்து எக்ஸ்எல் டாமினேட் பண்ணுது அப்படின்னு சொல்லுவோம். இதை நம்ம இந்த ரெஸ்பான்ஸ்லையும் மார்க் பண்ணியிருப்போம். சி லைக் திஸ். அப்போ ஒமேகா ஆருக்கு கீழே இருக்க எல்லா ஃப்ரீக்வன்சிக்கும் கெப்பாசிட்டிவ் இண்டக்டன்ஸ் டாமினேஷனா இருக்கும். ஒமேகா ஆருக்கு மேல இருக்க எல்லா ஃப்ரீக்வன்சிக்கும் இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ் டாமினண்டா இருக்கும். ஓகே, இந்த 2 பாயிண்ட் வந்து நோட் பண்ணணும்.
ஏன்னா parallel circuitக்கு இதுக்கு quite opposite வரும். parallel circuitல பாத்தீங்கன்னா ஸோ இங்க பாத்தீங்கன்னா ஒமேகா ஆர்க்கு கீழே இருக்கிறதுலாம் இண்டக்டர் அப்படின்னு எழுதிக்கும், ஒமேகா ஆர்க்கு மேல இருக்கிறதுலாம் கெப்பாசிட்டர் அப்படின்னு எழுதிக்கும். அண்ட் இங்க ஸோ லோவர் கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சிஸ் ஒமேகா 1 ஜாஸ்தியா இருக்கும்போது பிஎல் டாமினேட் பண்ணும். பிகாஸ் இங்க நம்ம ஒய்ல பார்த்துட்டு இருக்கோம், ஒய்ல வந்து சசப்டன்ஸ் இருக்கும். ஸோ பிஎல் டாமினேட் பண்ணும். அண்ட் ஒமேகா 2 அதாவது ஒமேகா ஆர்க்கு கிரேட்டரா இருக்க எல்லா வேல்யூஸ்லயும் டிசி டாமினேட் பண்ணும், கெப்பாசிட்டிவ் சசப்டன்ஸ். ஸோ இந்த சர்க்கியூட்லாம் கெப்பாசிட்டிவ் சர்க்கியூட், இந்த சர்க்கியூட்லாம் இண்டக்டிவ் சர்க்கியூட். ஆக்சுவலா சர்க்கியூட் வந்து ஏதாவது ஒரு கண்டிஷன்ல தான் எக்ஸிஸ்ட் ஆகும். ஒன்று இந்த சைடு எக்ஸிஸ்ட் ஆகும், இல்லைன்னா இந்த சைடு எக்ஸிஸ்ட் ஆகும், டிபெண்டிங் ஆன் ஃப்ரீக்வன்சி. ஃப்ரீக்வன்சி நம்ம கம்மியா வச்சிருக்கோம்னு சொன்னா இண்டக்டிவ் சர்க்கியூட்டா எக்ஸிஸ்ட் ஆகும், ஃப்ரீக்வன்சி நம்ம ஜாஸ்தியா வச்சிருக்கோம்னு சொன்னா கெப்பாசிட்டிவ் சர்க்கியூட்டா எக்ஸிஸ்ட் ஆகும். இல்ல ரெசனன்ட் ஃப்ரீக்வன்சியா வச்சிருக்கோம்னு சொன்னா ரெண்டுமே ஈக்குவலா இருக்கும். ஸோ ரெண்டுமே ஈக்குவலா இருக்கும் அப்படின்னும் போது ஒரு கட்டத்துலதான் அது ஈக்குவலா இருக்கும். அப்ப மீதி டைம்ல எல்லாம் ஏதாவது ஒண்ணு டாமினண்டா இருக்கும்ல, அந்த ஏதாவது ஒண்ணு என்ன அப்படின்னு சொல்றதுதான் இந்த கான்செப்ட். ஸோ இது வந்து இம்பார்ட்டன்ட் 1 மார்க். அதனால இதை கடைசியா தனியா சொல்றேன் உங்களுக்கு. நீங்க என்ன பண்றீங்க, இதை எப்படி படிக்கிறீங்கன்னா சர்க்கியூட் வரைஞ்சுக்கோங்க, சர்க்கியூட்டை வரைஞ்சிடுங்க, ரெஸ்பான்ஸை வரைஞ்சி படிங்க. ஜஸ்ட் டிரா த சர்க்கியூட், ஜஸ்ட் டிரா த ரெஸ்பான்ஸ். இந்த ரெஸ்பான்ஸ்லயே என்னெல்லாம் மார்க் பண்ணுமோ அதெல்லாம் மார்க் பண்ணிக்கோங்க. கான்செப்டை ரெஸ்பான்ஸ் வச்சு படிங்க. ஃபார்முலாஸ்லாம் இந்த மாதிரி சம்மரைஸ் பண்ணிக்கோங்க, இந்த மாதிரி சம்மரைஸ் பண்ணிக்கோங்க. நான் 5 மட்டும் சம்மரைஸ் பண்ணியிருக்கேன் இம்பார்ட்டன்ட் சொல்லி, நீங்க என்னெல்லாம் சம்மரைஸ் பண்ணுமோ அதெல்லாம் எக்ஸ்ட்ராவா சேர்த்து சம்மரைஸ் பண்ணிட்டு படிங்க. மற்றபடி கான்செப்டை ரெஸ்பான்ஸ் வச்சு படிச்சுக்கலாம். இப்போ இந்த கான்செப்ட்லாம் அங்கங்க சொல்லிக்கிட்டு இருக்கேன். இது அக்செப்டர் சர்க்கியூட் அப்படின்னு சொல்றேன், இது வந்து பேண்ட் பாஸ் ஃபில்டர் அப்படின்னு சொல்றேன், வோல்டேஜ் மேக்னிஃபையர் சர்க்கியூட் அப்படின்னு சொல்றேன். எல்லாத்துக்குமே கான்செப்டை வச்சுதான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்ப கான்செப்டை ஸ்டடி பண்ணணும்னு சொன்னா உங்களுக்கு சர்க்கியூட்டும் ரெஸ்பான்ஸும் தெரிஞ்சிருந்தா கான்செப்ட் ஸ்டடி பண்ணிக்கலாம். அதை வச்சு இதெல்லாம் நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். இன்னொன்னு சீரீஸ் அண்ட் பேரலல் சர்க்கியூட்ஸ் கம்பேரிட்டிவா படிங்க. இதோட ரெஸ்பான்ஸ் அதோட ரெஸ்பான்ஸ்க்கு குவைட் ஆப்போசிட்டா இருக்கும். ஸோ இது வந்து பேண்ட் ஸ்டாப் ஃபில்டர், ரிஜெக்டர் ஃபில்டர் அப்படின்னு சொல்றோம். அங்க இசட் வச்சு பாக்குறோம், இங்க ஒய் வச்சு பாக்குறோம். குவாலிட்டி ஃபேக்டரோட ஃபார்முலாஸ் இங்க எப்படி இன்வெர்ஸ்ல வருது எல்லாமே அந்த மாதிரி சம்மரைஸ் பண்ணிட்டு படிங்க. கரண்ட் மேக்னிஃபையர் சர்க்கியூட் அப்படின்னு சொல்றோம். இது எல்லாமே நீங்க சைட் பை சைடு அப்படியே போட்டுட்டு படிக்க பாருங்க. ஸோ இதான் இருக்கு நம்மளோட ரெசனன்ஸ் சர்க்கியூட்ஸ்ல. இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்டான சர்க்கியூட்ஸ் பார்த்தா இந்த மாதிரி சர்க்கியூட்ஸ் கொடுப்பாங்க. இந்த சர்க்கியூட்ஸ்க்கு பேர் வந்து டேங்க் சர்க்கியூட். ஆல்ரெடி இதை ஸ்டெடி ஸ்டேட் அனாலிசிஸ் பார்க்கும்போது சொல்லியிருக்கேன். டேங்க் சர்க்கியூட்னு என்னன்னு சொன்னா, ஒரு ரெசிஸ்டன்ஸும் இண்டக்டன்ஸும் சீரீஸ்ல கொடுத்துட்டு அதுக்கு பேரலல்ல சி கொடுத்திருந்தா இது டேங்க் TANK டேங்க் சர்க்கியூட். இதுவும் ஒன் ஆஃப் த டேங்க் சர்க்கியூட் தான். இதுல இண்டக்டர் வித் ரெசிஸ்டன்ஸ், கெப்பாசிட்டர் வித் ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் ஒன் ஆஃப் த டேங்க் சர்க்கியூட் தான். ஸோ ஃபர்ஸ்ட் வெறும்னே டேங்க் சர்க்கியூட் கொடுத்துருந்தா இது நீங்க எடுத்துக்கலாம். ஒரு ரெசிஸ்டர், ஒரு இண்டக்டர், ஒரு கெப்பாசிட்டர் இருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாம். இல்ல அவங்களே 2 ரெசிஸ்டர் இருக்குன்னு மென்ஷன் பண்ணியிருந்தா இந்த செகண்ட் சர்க்கியூட் எடுத்துக்கலாம். ஓகே, பட் ஜென்ரலா டேங்க் சர்க்கியூட் மீன் பண்ணும்போது இதை தான் நம்ம மீன் பண்றோம். ஒரு RLC இதைதான் நம்ம மீன் பண்றோம். இதோட F0 இங்க இது டிஃபரெண்டா இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இது வந்து சீரீஸ்ல இருக்கு, இந்த பிரான்ச் வந்து இந்த பிரான்ச்க்கு பேரலா இருக்கு. ஆனா இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த சர்க்கியூட்ல எல்லாம் எல்லாமே சீரீஸ்ல இருக்கு, இல்லைன்னா எல்லாமே பேரலல் இருக்கு. அதான் டிஃபரன்ஸ். இங்க வந்து சீரீஸ் அண்ட் பேரலல் காம்பினேஷன்ல இருக்கு. ஸோ நம்மளுக்கு F0 வந்துட்டு டிஃப்ரெண்டா இருக்கு. அதே மாதிரி இங்கேயும் பாருங்க, 2 ரெசிஸ்டன்ஸ் போட்டிருக்கோம். இது என்னன்னா பிராக்டிக்கலா எல்லா இண்டக்டிவ் சர்க்கியூட்டுமே ரெசிஸ்டன்ஸோட அக்கம்பனி ஆகிதான் இருக்கும், எல்லா கெப்பாசிட்டிவ் சர்க்கியூட்டுமே ரெசிஸ்டன்ஸோட அக்கம்பனி ஆகிதான் இருக்கும். அதுதான் இது இப்படி போட்டிருக்கோம். ஸோ இந்த ஃபார்முலாவும் குவைட் டிஃப்ரெண்ட் ஃபார்முலா, இதையும் நீங்க படிச்சுக்கணும். ஸோ 4 ரெசனன்ட் ஃப்ரீக்வன்சி ஃபார்முலா நீங்க படிச்சுக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது இதுல. அண்ட் வேற என்னெல்லாம் டிஃப்ரெண்டான ஃபார்முலா இருக்குன்னா, டைனமிக் இம்பிடன்ஸ்னு ஒன்று இருக்கு டேங்க் சர்க்கியூட்ல. Z0 is equal to L divided by CR அப்படின்னு ஒரு ஃபார்முலா டேங்க் சர்க்கியூட்ன்றதுனால. அண்ட் இங்க வந்துட்டு இதுதான் கண்டிஷன். கரண்ட் வந்து மினிமமா இருக்கும், Z வந்து மேக்சிமமா இருக்கும், அட்மிட்டன்ஸ் வந்து மினிமமா இருக்கும். ஸோ பேரலல் சர்க்கியூட்ல இருந்த அதே கண்டிஷன் தான் அது. அண்ட் இங்க
condition for resonance. 2 R இருக்கு இல்லையா, மீதி சர்க்யூட்லாம் ஒரு R தான் இருந்துச்சு, இங்க 2 R இருக்கு. அதனால R1 R2 is equal to square root of L by C அப்படின்னு வரும்போது ரெசனன்ஸ் இங்க நடக்கும். டைரக்ட் ப்ராப்ளம்ஸ் தான் அதுல வரும், எதுவும் பெரிய கான்செப்சுவல் ப்ராப்ளம்ஸ்லாம் வராது. So what is the resonant frequency of a series RLC circuit where R, L and C values வந்து கொடுத்திருக்காங்க. இதை நீங்க எப்படி எவாலுவேட் பண்றீங்கன்றதுல தான் இருக்கு. ஏதாவது ஒரு சின்ன தப்பு விட்டாலும் ஆன்சர் போயிடும். கியூவையும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ சீரீஸ் ஆர்எல்சி சர்க்யூட் சொல்லிட்டாங்க. ரெசனன்ட் ஃப்ரீக்வன்சியோட ஃபார்முலா நமக்கு தெரியும். ஜஸ்ட் சப்ஸ்டியூட் எல் அண்ட் சி, இதை கரெக்டாக கன்வர்ஷன் போடுங்க. மில்லி ஹென்ரியில் இருக்கு, இது மைக்ரோ ஹென்ரியில் இருக்கு. ஸோ இங்கே ஸ்கொயர் ரூட் அப்படின்ற ஒரு கால்குலேஷன் இருக்கு, அதை போடும்போது பார்த்து போடுங்க. நான் இங்கே எப்படி போட்டிருக்கேன் அப்படின்னு நான் சொல்லிடுறேன். ஸோ 1/2π எனக்கு கால்குலேட்டர் இல்லைன்னா நான் எப்படி போடுவேன்றது தான் இங்கே காமிச்சிருக்கேன். மற்றபடி இதில் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு எதுவுமே கிடையாது. ஃபார்முலால சப்ஸ்டியூட் பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்ணும், அவ்வளோதான். 1/2π வேல்யூவை இங்கே போட்டிருக்கேன் 0.159 அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இது ஃப்ரீக்வெண்டா ரெசனன்ஸ்ல யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும் 1/2π வேல்யூ. 2π வேல்யூவை தனியாக யூஸ் பண்றதை விட 1/2π யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். அதனாலதான் அதை தனியா கால்குலேட் பண்ணி வச்சிருக்கேன். எனக்கு இது பை ஹார்ட்டா தெரிஞ்சிச்சுன்னா அதை அப்படியே நான் இங்கே போட்டுடுவேன். ஸோ இங்கே உள்ளார இருக்கிற வேல்யூவை ஸ்கொயர் ரூட் எடுத்தா, இப்போ 2500 வச்சுன்னா நான் ஸ்கொயர் ரூட் எடுத்தா இது 50 வந்துடும். ஆனால் இதுக்கு ஸ்கொயர் ரூட் என்னால் எடுக்க முடியாதுல்ல, 10⁻⁻9க்கு ஸ்கொயர் ரூட் எடுக்க முடியாது. அப்போ நான் இதை என்ன பண்ணிருக்கேன்னா, இதுல இருந்து ஒரு 0 எடுத்து இது கூட இன்க்ளூட் பண்ணிக்கிறேன். ஸோ இது 10⁻−8 மாறிடும், இது 250 மாறிடும். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 250 பர்ஃபெக்ட் ஸ்கொயரா இல்லைன்னா கூட கண்டுபிடிச்சிடலாம், அது பிரச்சனை இல்லை. ஆனா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 10⁻−9 எனக்கு போட தெரியாது. அப்ப நான் என்ன பண்ணிட்டேன், இதை ஈவன் வேல்யூவா கொண்டு வந்துட்டேன். 10⁻−8 கொண்டு வந்துட்டா இங்க எனக்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தா 10⁻−4 வந்துடும். ஓகே, இப்ப ஸ்கொயர் ரூட் ஆஃப் 250 கண்டுபிடிக்கிறது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸ்கொயர் ரூட் ஆஃப் 250 எதுக்கும் நடுவில் இருக்கும் அப்படின்னு பார்த்து நான் ஃபைண்ட் அவுட் பண்ணிடுவேன். ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 15 வந்து 225 தெரியும், ஸ்கொயர் ரூட் ஆஃப் 16 நமக்கு தெரியும். அப்ப அது ரெண்டுத்துக்கும் நடுவில் தான் எனக்கு இருக்கணும் இல்லையா. அதை வச்சு நான் 15.8 அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்ணிருக்கேன். இது ரொம்ப நமக்கு நியரர் டு 256. ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 256ன்றது 16. இதுக்கு முன்னாடி இருந்த பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் எனக்கு 225, அது வந்து 15. அப்ப எனக்கு இந்த சைடு தான் டிஃபரன்ஸ் கம்மியா இருக்கு, 250க்கும் 256க்கும் தான் டிஃபரன்ஸ் கம்மியா இருக்கு. அப்ப 16ல இருந்து சம் 0.2 or 0.3 தான் எனக்கு இதோட ஆன்சரா இருக்கும். அப்ப 15.7 15.8 ரெண்டுமே ட்ரை பண்ணி பாருங்க. 15.7 into 15.7 போடுங்க, 15.8 into 15.8 போட்டு ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு ஆன்சர் நமக்கு அப்ராக்சிமேட்டா இருக்கும், அதை எடுத்து கொடுக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் உள்ளது ஆஸ் யூஸ்வல் இன்வர்ஷன், அப்படி டிவிஷன் பண்ணி போடுறது தான். ஸோ உங்களுக்கு ஆன்சர் வந்துட்டு 100.56 ஹெர்ட்ஸ் இங்கே வருது. அடுத்தது Q0. ஸோ Q0 ஏதாவது ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணி போடுங்க. பிகாஸ் RLC 3 வேல்யூமே நமக்கு தெரியும். இந்த ரெண்டும் இல்லைன்னா யூ கேன் ஆல்சோ யூஸ் திஸ் 1/R into square root of L by C. எது ஈஸியா இருக்கு அப்படின்றத பார்த்து நீங்க எந்த ஃபார்முலா ஈஸியா இருக்கு, இங்க 2πலாம் இருக்கு எனக்கு கஷ்டமா இருக்குன்னா இந்த ஃபார்முலா கூட பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. அவரோட வேல்யூ 10 கொடுத்துருக்காங்க. ஸோ அதை போட்டு அந்த ஃபார்முலா போட்டு கூட யூஸ் பண்ணுங்க. இதை நான் ஏன் இந்த ரெண்டு எடுத்திருக்கேன்னா, இதுல எனக்கு ஸ்கொயர் ரூட் எடுக்கிற வேலை இருக்குல்ல, இதுனா டேரக்டா எனக்கு மல்டிப்ளை ஆயிடும் இல்லையா, அதனால அதுவும் இதுதான் எனக்கு ஈஸியஸ்ட். ஜஸ்ட் எல்லாமே மல்டிப்ளை பண்ணி டிவைட் பை 10. இப்ப இங்க பாத்தீங்கன்னா 1 டிவைடட் பை இங்க ஒரு பெரிய நம்பர் கிடைக்கும். இப்ப மறுபடியும் அதை எனக்கு டிவைட் பண்றது ஒரு பெரிய வேலை. இங்கே ஸ்கொயர் ரூட் எடுக்கிற வேலை இருக்கு. அப்ப இந்த ரெண்டு ஃபார்முலாவையும் விட்டுட்டு இந்த ஃபார்முலா எடுத்திருக்கேன் போடுறதுக்கு. இதெல்லாம் உங்களோட சாய்ஸ் தான். இந்த பர்டிகுலர் கொஸ்டினுக்கு உங்களுக்கு சாய்ஸ் இருக்கு. ஸோ கால்குலேட்டர் தேவைப்படுமா இதை போடுறதுக்குன்னா தேவையில்லை. உங்களுக்கு எந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் இருக்கோ அந்த அளவுக்கு கால்குலேட்டர் தேவைப்படாது. கண்டிப்பா இதுக்கெல்லாம் அவங்க உங்களுக்கு கால்குலேட்டர் கொடுக்கணும்னு நினைச்சிட்டு இந்த சம்பளம் கொடுக்காம விடுவாங்கன்னா யோசிக்காதீங்க. ஏன்னா இதுல எதுவும் ட்ரிக்னாமெட்ரிக் வேல்யூஸ் கிடையாது, லாக் இல்லை, சைன் இல்லை, இ பவர் இல்லை. ஸோ தாராளமா இதை வந்து கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்கு. எல்லாமே டைரக்ட் ப்ராப்ளம்ஸ் தான் கொடுத்துருப்பேன். ஸோ ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் R1. அதுக்கு முன்னாடி இது கூட பார்ப்போம். A current source having internal resistance as 50 kilo ohm
feeds a tank circuit if the constituents of the tank circuit are five nanofarad capacitor. So C. ரொம்ப மெலிசா இருக்குது. And a coil of resistance 50 ohms R. Inductance 50 millihenry. Find the frequency of resonance and Q factor. Tank circuit கொடுத்துட்டாங்க. ஓகே, நமக்கு இங்க சர்க்யூட் எப்படி இருக்குன்னு கான்ஃபிகரேஷன் கொடுக்கல. RLNC வேல்யூஸ் இருக்கு, ஆனா கான்ஃபிகரேஷன் கொடுக்கல. இதுவே ப்ரீவியஸ் ப்ராப்ளம்ல பாத்தீங்கன்னா இங்க சீரீஸ்ன்னு மென்ஷன் பண்ணாங்க, அதனால நம்ம F0 இதை எடுத்துட்டோம். இதுல டேங்க் சர்க்யூட்னு மென்ஷன் பண்ணிருக்காங்க அண்ட் ஒரு ஆர் தான் இருக்கு. ஸோ இந்த ஃபார்முலா சூஸ் பண்றோம். ஓகேவா? சப்போஸ் 2 ஆர் இருந்தா இந்த ஃபார்முலாக்கு போயிருக்கும், செகண்ட் ஃபார்முலாக்கு போயிருக்கும். நமக்கு ஒரு ஆர் கொடுத்துருக்கிறதுனால இந்த ஃபர்ஸ்ட் டேங்க் சர்க்யூட் எடுத்திருக்கோம். அவ்வளவுதான், நம்ம ஃபார்முலா இல்லைன்னு ஐடென்டிஃபை பண்ணிட்டா டைரக்டா போட வேண்டியதுதான் அந்த ப்ராப்ளம். ஸோ இதுலயும் அதே மெத்தட், நான் சொன்ன மெத்தடை யூஸ் பண்ணி சால்வ் பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. எல்லாமே டைரக்ட் சப்ஸ்டிடியூஷன் தான் அதுல. ஓகே, அண்ட் ஃபைனலா Q ஃபேக்டர் கேட்டிருக்காங்க. Q ஃபேக்டர் அகைன் சீரிஸ் சர்க்யூட்க்கு என்ன எடுக்கிறீங்களோ அதேதான் டேங்க் சர்க்யூட் வரும். பிகாஸ் சீரீஸ்ல தான் எனக்கு R and L இருக்கு, அதனால அந்த ஃபார்முலா எடுத்து போட்டிருக்கோம். அண்ட் குவாலிட்டி ஃபேக்டருக்கு யூனிட் கிடையாது, அதனால யூனிட் போடல. இந்த சம் பாருங்க, இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராப்ளம். கால்குலேட் த வேல்யூ ஆஃப் RC கொடுக்கல. இந்த சர்க்யூட் ஷோன் டு ஈல்ட் ரெசனன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கதான் ரெசனன்ஸ்னு ஒரு வேர்டு நமக்கு வருது. ஸோ இதோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணும். அது எப்படி போட்டிருக்கோன்றத பாருங்க இப்போ இந்த ப்ராப்ளம்க்கு. ஸோ ஃபர்ஸ்ட் YL ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கோம். YLன்றது இந்த பிரான்ச். ஓகே, இந்த பிரான்ச்சோட Z என்ன வரும்? 10 plus J10 வரும். அப்போ Y என்ன வரும்? 1/10 plus J10 வரும். ஓகே, ஸோ இது எப்படி சால்வ் பண்றதுன்னு பாருங்க. டினாமினேட்டர்ல எனக்கு காம்ப்ளெக்ஸ் இருந்தா மல்டிப்ளை அண்ட் டிவைட் பை கான்ஜுகேட். ஓகே, ஸோ டினாமினேட்டர்ல 10 plus J10 அப்படின்னு இருந்தா எனக்கு மல்டிப்ளை அண்ட் டிவைட் பை 10 minus J10 கான்ஜுகேட் ஆஃப் த காம்ப்ளெக்ஸ் நம்பர். அப்ப டினாமினேட்டர் என்ன ஆயிரும் எனக்கு? இது என்ன ஃபார்ம்ல இருக்கு? இப்ப A plus B into A minus B ஃபார்ம்ல இருக்கு. அப்ப A square plus B square. ஆக்சுவலா A square minus B square வரும். A square minus B square தானே வரும் A plus B into A minus B ஃபார்ம்ல இருந்தா. எனக்கு இது எப்படி இங்க பிளஸ் ஆச்சுன்னா A square வந்து 10 square minus of B வந்து J10 இல்லையா, minus of J10 the whole square. அப்போ 10 square minus J square into 10 square. J square ஓட வேல்யூ வந்து -1. J square equal to -1. அப்போ minus into minus plus ஆயிடும். 10 square plus 10 square ஆயிடும். J equal to square root of -1. ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன், தெரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு. அப்ப J square வந்து -1. சரியா? இப்போ 10 square plus 10 square ஆயிடும் டினாமினேட்டர். இப்போ ரியல் பார்ட் தனியா எழுதுங்க, இமேஜினரி பார்ட் தனியா எழுதுங்க. எரேஸ் பண்ணிடுறேன். ஸோ பாருங்க, ரியல் பார்ட் இந்த டினாமினேட்டர் தனியா போட்டிருக்கேன், இமேஜினரி பார்ட்க்கு டினாமினேட்டர் தனியா போட்டேன். ஸோ YL ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டேன். அடுத்தது YCன்றது இந்த பிரான்ச். ஸோ YCன்றது 1/ZC, 1 divided by RC minus J2. இது மைனஸ் கெப்பாசிட்டன்ஸ்ல இருக்கு, ஸோ minus J2. இப்போ இதை எப்படி சால்வ் பண்ணுவேன்? மல்டிப்ளை அண்ட் டிவைட் பை கான்ஜுகேட். ஸோ மேல RC plus J2, கீழேயும் RC plus J2 ஆல டிவைட் பண்ணுங்க. ஸோ டினாமினேட்டர் வந்து எனக்கு மறுபடியும் A square minus B square ஃபார்ம்ல வந்துடும். நியூமரேட்டர் RC plus J2 மட்டும் இருக்கு. ஸோ இது YC. ஓகேவா? எனக்கு டோட்டல் இம்பிடன்ஸ் Y வேணும். டோட்டல் இம்பிடன்ஸ் Y எப்படி கண்டுபிடிப்பேன்? add YL and YC. ஓகே, ஸோ இது ரெண்டுத்தையும் எடுத்து ஆட் பண்ணுங்க. ஆட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ரியல் பார்ட் தனியா இமேஜினரி பார்ட் தனியா கொண்டு வாங்க. ரியல் பார்ட் எல்லாம் தனியா கொண்டு வந்திருக்கேன். ஸோ 1 divided by 20 ஒரு ரியல் பார்ட் இங்க இருக்கு. இங்க வந்து RC divided by RC square plus 4 ஒரு ரியல் பார்ட் இருக்கு. அப்புறம் இமேஜினரி பார்ட் எல்லாம் தனியா கொண்டு வந்துருங்க. எனக்கு ரெசனன்ஸ்ல இமேஜினரி பார்ட் வந்து 0 அப்படின்னு தெரியும். அப்ப இதை மட்டும் தூக்குங்க, இதை தூக்கி 0க்கு ஈக்குவேட் பண்ணுங்க.
ஈக்குவேட் பண்ணி சால்வ் பண்ணா எனக்கு ஒரு ஈக்குவேஷன் கிடைக்குது. சி லைக் திஸ், இந்த ஈக்குவேஷன் எனக்கு கிடைக்குது. ஸோ ஆர்சி வந்து சால்வ் பண்ணும்போது பிளஸ் ஆர் மைனஸ் √36 வருது, அதாவது பிளஸ் ஆர் மைனஸ் 6. ஆனா எனக்கு ரெசிஸ்டன்ஸ் வந்து நெகட்டிவா இருக்க முடியாது. ஆர்சியோட வேல்யூ வந்து 6 ohms. எதுவும் கஷ்டம் இருக்கா இந்த ப்ராப்ளம்? இந்த மாதிரி ப்ராப்ளம் ஷியோரா வரதுக்கு சான்ஸ் இருக்கு. 1 மார்க் ப்ராப்ளம் இது. ஸோ எந்த மாதிரி சர்க்கியூட் கொடுத்தாலும் நம்மளால ரெசனன்ட் கண்டிஷனை ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். இதுல ஏன் ஒய்க்கு போயிருக்கோம் அப்படின்னு சொன்னா, எனக்கு வெளியே இருந்து பார்க்கும்போது சர்க்கியூட் பேரலல் சர்க்கியூட், சரியா? உள்ளுக்குள்ள போய் பார்க்கும்போது தான் எனக்கு சீரீஸா இருக்கு. ஸோ வெளியே இருந்து பார்க்கும்போது எனக்கு பேரலல் சர்க்கியூட்ன்றதுனால நான் அட்மிட்டன்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கேன். அட்மிட்டன்ஸ் தான் எனக்கு பேரலல்ல இருக்கும்போது ஆட் பண்ண முடியும். ஓகே, இதே நீங்க இம்பிடன்ஸ் வச்சு போட்டா பெரிய ப்ரொசீஜர். இம்பிடன்ஸ் எடுக்கணும் இந்த சர்க்கியூட்க்குன்னு சொன்னா Z equivalent will be Z1 Z2 divided by Z1 plus Z2. So Z1ன்றது 10 plus J10, Z2ன்றது RC minus J2. கீழேயும் அதை ஆட் பண்ணுவீங்க. ஆட் பண்ணும்போது உங்களுக்கு பிரச்சனை இருக்காது, ரெக்டாங்குலர் ஆட் பண்ணிடுவீங்க. மல்டிப்ளை பண்ணும்போது உங்களுக்கு RC இருக்கு இல்லையா, கொஞ்சம் காம்ப்ளிகேஷன்ஸ் வரும். அதுக்கப்புறம் நீங்க டிவைட் பண்ணணும். ட்ரை பண்ணி பாருங்க, ஒன்றும் தப்பு கிடையாது. ஃபைனலா உங்களுக்கு இந்த இதுதான் வரும். இப்படி கூட ட்ரை பண்ணி பாருங்க, ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனா கரெக்டா Z1 Z2 எடுக்கணும். இது ஃபுல்லா Z1, இது ஃபுல்லா Z2 எடுத்து போட்டு பாருங்க. ஸோ மீதி ப்ராப்ளம்ஸ் கொஞ்சம் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன், நோட்ஸ்ல ஷேர் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி ப்ராப்ளம்ஸ் தான் இருக்கும், பெரிய வித்தியாசமான ப்ராப்ளம்ஸ் இருக்காது. டைரக்டா புக்ல இந்த ப்ராப்ளம்ஸ் தான் கொடுத்துருக்கேன். இங்க ஆர்எல் ஆர்சி ரெண்டு வேல்யூஸ்மே இல்லை. ஸோ ரெண்டுமே ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அப்ப எக்ஸ்ட்ராவா இந்த ஈக்குவேஷனை எடுத்திருக்கோம். இது ஒரு ஈக்குவேஷன். ஓகே, ரெண்டு ஈக்குவேஷன், ரெண்டு அன்னோன் இருக்கு இல்லையா, ரெண்டு ஈக்குவேஷன் வேணும். ஒன்னு இப்ப நான் ப்ரீவியஸ் ப்ராப்ளம் போட்ட மாதிரி ரெசனன்ட் கண்டிஷன் வச்சு ஒரு ஈக்குவேஷன் எடுத்துருவேன். இன்னொரு ஈக்குவேஷன் எனக்கு வேணும் இல்லையா, ஸோ இந்த கண்டிஷன் எடுத்திருக்கேன். R1² = R2² = L/C அப்படின்னு ஒரு கண்டிஷன் நான் போட்டிருந்தேன். அதை எடுத்துட்டு போட்டிருக்கேன். டிஃப்ரெண்டா இருக்க ப்ராப்ளம் மட்டும் சொல்றேன், இன்னும் அவ்வளோவா டிஃப்ரெண்டா கிடையாது, எல்லாமே டைரக்ட் சப்ஸ்டிடியூஷன் தான். இதெல்லாம் நீங்க கோ த்ரூ பண்ணிக்கலாம். ஏதாவது டவுட்னா மட்டும் இதெல்லாம் கேளுங்க. ஸோ இந்த சர்க்கியூட் பாருங்க, இதுல வந்து 3 பேரலல் பிரான்ச், சே Y1, Y2, Y3. அப்ப Y will be equal to addition of all the 3 admittance. Y1 என்றது 1 by இந்த பிரான்ச்க்கு J omega C Y. ஓகே, Z தான் 1 by J omega C வரும். Y என்னும் போது J omega C. இந்த பிரான்ச்க்கு 1 by R. இந்த பிரான்ச்க்கு 1 divided by RC plus J omega LC. ஸோ அதுல இருந்து நம்ம இமேஜினரி பார்ட் மட்டும் தனியா எடுத்திருக்கோம். Do all the LCM கான்ஜுகேட் மல்டிப்ளிகேஷன் எல்லாம் பண்ணுங்க. பண்ணிட்டு ரியல் பார்ட் தனியா இமேஜினரி பார்ட் தனியா கொண்டு வந்துட்டு இமேஜினரி பார்ட்டை 0க்கு ஈக்குவேட் பண்ணுங்க. இப்போ ஒமேகா எல்லாம் ஒமேகா நாட்டால ரீப்ளேஸ் பண்ணியிருக்கோம், பிகாஸ் நமக்கு தேவை ரெசனன்ட் ஃப்ரீக்வன்சி. ஓகே, ஸோ ஒமேகா மட்டும் ஒரு சைடு வச்சுட்டு மீதி எல்லாம் இன்னொரு சைடு கொண்டு போங்க. யூ வில் ஃபைண்ட் த ரெசனன்ட் ஃப்ரீக்வன்சி ஃபார்முலா. ஸோ எந்த சர்க்கியூட் கொடுத்தாலும் நம்மளால ரெசனன்ட் ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிக்க முடியும். இது பேரலல் பிரான்ச்சஸ்ன்றதுனால அட்மிட்டன்ஸ் எடுத்து இமேஜினரி பார்ட் 0 பண்ணுங்க. சீரீஸா கொடுத்திருந்தாங்கன்னா இம்பிடன்ஸ் எடுத்து ரியல் பார்ட்டை இமேஜினரி பார்ட்டை 0 பண்ணுங்க. ஒமேகா நாட் என்னன்னு உங்களுக்கு அதுல இருந்து கிடைக்கும். இதுவும் நம்ம பார்த்த ப்ராப்ளம் மாதிரி தான். சி ஃபைண்ட் அவுட் பண்ணோம், நம்ம XC ஃபைண்ட் அவுட் பண்ணோம், இதில் C ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஸோ XC வேல்யூல இருந்து லாஸ்டா C என்னன்னு எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுவீங்க? 1 divided by omega into XC. ஸோ XC வேல்யூ தெரியும், ஒமேகா வேல்யூ போட்டு ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டியதுதான். ஓகே ஃபைன், இதுதான் ரெசனன்ஸ்